இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெள்ளை பணியாரம் செய்ய போகிறோம். ஃபேஸ்புக் பேஜில் சிடி டப்ஸ் அப்படின்ற ஒரு நண்பர் தான் கேட்டிருந்தாரு. அவருக்காண்டி தான் அந்த ரெசிபி. வெள்ளை பணியாரத்துக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். பச்சரிசி, உளுந்து, இது ரெண்டு மட்டும்தான். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நம்ம பச்சரிசியை மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ நான் பச்சரிசியை உலக்க வச்சு தான் மெஷர் பண்ண போகிறேன். நீங்கள் எது வச்சு மெஷர் பண்ணாலும் ஓகே, டம்ளர் இல்லை வேறு எதுவும் ஓகே. இது வந்து 100 கிராம் உலக்கும்பாங்க, இது 200 கிராம் உலக்கும்பாங்க. இப்போ உலக்கில் அரிசி அள்ளி போட்டுருங்க. நீங்கள் டம்ளர் வச்சு மெஷர் பண்ணாலும் சரி, உலக்கு வச்சு மெஷர் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி அரிசி அள்ளி குமிச்சிட்டு, அரிசி இந்த மாதிரி அள்ளி குமிச்சிட்டு கையால் சமமாக்கிடுங்க. சமமாக்கிட்டு உங்கள் பாத்திரத்தில் இந்த மாதிரி வச்சுடுங்க. வச்ச பிறகு ஒரு கைப்பிடி அளவு உளுந்து எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே குமிச்சு வச்ச அரிசி அளவு தான் அந்த உளுந்து. இதுதான் அதோட மெஷர்மெண்ட்டு. இப்போ இதை அப்படியே பாத்திரத்தில் கொட்டிடுங்க. இது மாதிரி நம்ம இன்னொரு தடவை பண்ண போகிறோம். இப்போ மொத்தம் 400 கிராம் பச்சரிசி போட போகிறேன். 2 பேருக்குனா நீங்கள் ஒரு உலக்கு போட்டால் போதும். 4 பேர் அப்படின்னா இந்த மாதிரி இன்னொரு உலக்கும் போடணும். ஸோ அதே மாதிரி நான் அரிசி அள்ளி குமிச்சு சமமாக்கிட்டு இந்த மாதிரி உளுந்த வச்சு பாத்திரத்தில் ஆட் பண்ணுறேன். அதே தான், நீங்கள் 2 பேருனா ஒரு உலக்கு போதும். நீங்கள் 4 பேர் அப்படின்னா 2 உலக்கு போட்டால் தான். அரிசியையும் உளுந்தையும் நல்லா வாட்டரில் க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ண பிறகு இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க கரெக்டாக. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் நம்ம ரைஸை போட்டுடலாம். அரிசியும் உளுந்தையும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ மாவு அரைச்ச பிறகு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மாவை கரைச்சிக்கோங்க. இப்போ நான் மாவை அரைச்சாச்சு. நீங்கள் இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. ரொம்பவும் தண்ணியும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றின பிறகு, எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம இந்த மாதிரி மாவை நடுவில் ஊற்றிப்போம். பாத்திரம் சின்னமாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரு வெள்ளை பணியாரம் மட்டும்தான் சுட முடியும். இந்த மாதிரி எண்ணெயை வெள்ளை பணியாரத்தில் இந்த மாதிரி போட்டுகிட்டே இருங்க. நீங்கள் உடனே எடுத்துடணும். இதை ரொம்ப நேரம் எடுக்கலைன்னா ரொம்ப ஹார்டாயிரும். ஸோ திருப்பி விட்டு உடனே நீங்கள் எடுத்துடணும். ரொம்ப நேரம் எடுக்காமல் அப்படியே விட்டுருந்தீங்கன்னா கல் மாதிரி இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும், சாஃப்டாக வராது. உடனே எடுத்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக நமக்கு மெதுவாக இருக்கும் சாப்பிட. இந்த மாதிரி இப்போது வெள்ளை பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நீங்கள் மிளகாய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். காரைக்குடி சைடில் வெள்ளை பணியாரத்துக்கும் மிளகாய் சட்னி வச்சு தான் சாப்பிடுவாங்க. நீங்கள் உங்களுக்கு மிளகாய் சட்னி செய்ய தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதுக்கப்புறம் மிளகாய் சட்னி செய்ய தெரியல அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்க ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு உங்கள் ஃபேவரட் ரெசிபியை நாங்கள் சமைக்கணும்னு நினச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.